ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேலம் டெக் அண்ட் குக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு புது ட்ரைபோர்ட் தான் வாங்கியிருக்கிறோம். அந்த ட்ரைபோர்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபோர்ட் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த ட்ரைபோர்ட். இந்த ட்ரைபோர்டோட நேம் பார்த்தீங்கன்னா Kodak T210 ட்ரைபாட் தான். இந்த ட்ரைபாடோட ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ட்ரைபாட். அடுத்தது இதோட ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 150 சென்டிமீட்டர் 59.05 இன்ச். அடுத்தது பார்த்திங்கன்னா 3-வே பேன் மூமெண்ட் நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது 3 செக்ஷன் சப்போர்ட்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டரும் இதுலேயே தந்துருக்குறாங்க, நம்ம வெளியே வாங்கணுங்கிறது இல்லை. அடுத்தது இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ராங் டிசைன், லைட் வெயிட் அண்டு ஈஸி டு கேரி. அடுத்தது 3 செக்ஷன் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, கேரி கேஸ் ஃபார் ட்ராவல். நம்மளுக்கு உள்ளேயே நம்மளுக்கு ஒரு பேக் தந்துருக்குறாங்க. இந்த ட்ரைபோர்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 kg. இதில் நம்ம எவ்வளோ வெயிட் சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3.5 kg வரைக்கும் நம்ம இதில் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரைபேடை ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடாக் சிம்பிள் போட்டு அந்த பேக்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ட்ரைபேடை வெளியே எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ள இடம் பத்தாதனால நான் வெளியே எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரைபேடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரைபேடு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரைபேடு இந்த அன்லாக் பண்ணிட்டிங்கன்னா அந்த லாக்கை எடுத்துவிட்டு நம்ம அது கீழே இழுத்தோன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் லாக் எடுத்து நம்ம கீழே இழுத்துக்கலாம். அதேமாதிரி லாக் பண்ணோன்னா அது மறுபடியும் லாக் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிரும். பார்த்திங்கன்னா லாக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு கீழே மொத்தம் நம்மளுக்கு 3 செக்ஷன் தந்துருக்குறாங்க. அதில் நம்மளுக்கு லாக் வந்து 2 செக்ஷன் இருக்குது. அப்புறமேட்டு நம்மளுக்கு அதுலேயே 3rd செக்ஷன் அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா 2 செக்ஷனையும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைபேட் ஃபோல்டாக இருக்குது. இப்போ நான் ஃபோல்டை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோல்டை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு ஹைட் வருது. இந்த ட்ரைபேட் பார்த்திங்கன்னா என் ஹைட் வரைக்கும் வருது. இந்த ட்ரைபேடோட ஃபுல் ஹைட்டும் காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது தந்துருப்பாங்க. அதை நம்ம ரோல் பண்ணால் அது நம்மளுக்கு லூஸ் ஆகிக்கும். நம்ம 360 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஹேண்டிலில் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா நம்ம மேலே தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம், அந்த மாதிரி. இப்போ நான் லூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 360 வரைக்கும் நம்ம சுற்றிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மேலேயும் கீழேயும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரொட்டேட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நான் இதை டைட் பண்ணிட்டா நம்மளால் 360 வரைக்கும் நம்மளால் சுற்ற முடியாது, அப்படியே ஃபிக்ஸ்டாக இருந்துக்கும். இப்போ நான் லூஸ் பண்ணதுனால நம்ம 360 வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை டைட் பண்ணோன்னா நம்ம ஹேண்டில் பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணாவே டைட் ஆகிக்கும். நம்மளால் மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ண முடியாது, அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும்.
அடுத்தது வேறு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லாக்கை எடுத்து விட்டிங்கன்னா நம்ம ஃபோனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஃபோட்டோ வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஹைட் கிடைக்கும். பார்த்திங்கன்னாவே தெரியும், நல்லாவே ஹைட்டாக இருக்குது. என்னோடய ஹைட் வரைக்கும் வருது இது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஹைட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை டைட் பண்ணிட்டோன்னா டைட் ஆகிக்கும். மேலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ண தேவையோ நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை மறுபடியும் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கீழே ரொட்டேட் பண்ணால் கீழே இறங்கிக்கும். நம்ம அப்புறமே டைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம ரொட்டேட் பண்ணி மேலே எடுத்துக்கலாம், எப்போ தேவையோ கீழே இறக்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறமேட்டு அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹேண்டில், நம்ம ஈஸியாக தூக்கிட்டு போகிறதுக்கு அதில் ஒரு ஹேண்டில் தந்துருக்குறாங்க. அதையே நம்ம பிடிச்சிக்கலாம். அடுத்தது அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த மேலே அந்த ஒரு ஸ்லாட் தந்துருப்பாங்க, அந்த ஸ்லாட்டை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அந்த லாக்கை எடுத்துவிட்டு நம்ம அந்த மேலே தூக்கிக்கலாம் அந்த ஸ்லாட்டை. பார்த்திங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். இப்போ அந்த ஸ்லாட்டை எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு மொபைலை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்தது நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி தந்துருக்குறாங்க. அது நம்மளுக்கு என்ன யூஸ்னால், இப்போ இந்த ட்ரைபேடை வெயிட் கம்மியாக தானே இருக்குது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தேவைப்படுதுன்னா நம்ம அதில் ஏதாச்சும் பேக் மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கு தான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைபாடோட எண்டில் நம்மளுக்கு ஒரு லப்பர் தந்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம எந்த சர்ஃபேஸில் வேணாலும் நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும். அதுக்காக தான் அது. அடுத்தது நம்மளோட ஸ்மார்ட் மொபைல் ஹோல்டரை எடுத்துக்கலாம். எடுத்து நான் உங்களுக்கு மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மொபைல் ஹோல்டரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் பில்ட் பண்ணி தந்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 2 பக்கம் போட்டுக்கலாம். பின்னாடியும் போட்டுக்கலாம், முன்னாடியும் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. முன்ன நான் சொன்ன மாதிரி அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அதை வெளியே எடுத்துக்கிற மாதிரி தான். அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு மேலே ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக டைட் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டைட் ஆயிடுச்சு. கரெக்டாக உங்களுக்கு எந்த சைஸில் ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே டைட் பண்ணியாச்சு. அதை நம்ம மறுபடியும் கீழே இறக்கிட்டு நம்ம முன்ன அந்த லாக் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் உள்ளே அந்த ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ நான் உங்களுக்கு மொபைலையும் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம மொபைலை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே இழுத்திங்கன்னா அந்த லப்பர், அந்த ஸ்ப்ரிங் வந்து வரும். இப்போ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம மொபைல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு மொபைலை வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நான் அந்த லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி தேவையோ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம டைட் பண்ணிட்டா டைட் ஆகிக்கும். அடுத்தது நம்ம மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணுறது அதே மாதிரி தான். இதுவும் நம்ம டைட் பண்ணிட்டா அப்படியே ஸ்டெடியாக நின்றுக்கும். அடுத்து நம்ம மொபைலை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணுன்னா அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம மொபைலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இப்படி வச்சு நம்ம ஈஸியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு தான் அது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஹைட் தேவையாக இருக்கிறதுக்கு நம்ம அதையும் நான் உங்களுக்கு மேலே தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறேன், ஈஸியாக மேலே போகும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஹைட் நம்மளுக்கு அதுதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நின்று காமிக்கிறேன் எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டு வரைக்கும் வருது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுலேயுமே நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட், அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைலில் ஷூட் பண்ணது கையில். இதில் எது ஸ்டெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடில் எத்தனை ஹைட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட், இது செகண்ட் ஹைட், அடுத்தது தேர்டு ஹைட், இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபோர்த் ஹைட். எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹைட்டும் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த ட்ரைபாட் வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.